கோலாலம்பூர் புடு காவல் நிலையத்தைச் சேர்ந்த கோப்ரல் மொஹமட் நட்ஜரி பின் சுலைமான் கோலாலம்பூர் ஜலான் யூ புடு சந்தையில் ஒரு நபரை சோதனையிட்ட போது வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்தார். தற்போது அவர் செராஸ் HUKM மருத்துவமனையின் கார்டியோ தொரைசிக் தீவிர சிகிச்சை பிரிவு CCUவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை மலேசிய போலீஸ் படை தலைவர் IGP டத்தோஸ்ரீ அஜி மொஹமட் காலிட் பின் அஜி இஸ்மாயில் நேரில் சென்று நலன் விசாரித்தார். இந்த சந்திப்பில் கோலாலம்பூர் தற்காலிக போலீஸ் தலைவர் DCP டத்தோ மொஹமட் யூசுப் பின் ஜான் மொஹமட், அரச மலேசிய காவல்துறையின் செயலாளர் DCP டத்தோ கமருசாமான் பின் அப்துல்லா, கோலாலம்பூர் போலீஸ் மேலாண்மை இலாக்காவின் தலைவர் SAC சுஃபியான் பின் சுலைமான், வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP மொஹமட் லசீம் பின் இஸ்மாயில், பல மூத்த மற்றும் இளநிலை காவல் அதிகாரிகளும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பு காவல்துறை அதிகாரிகள் பணியாளர்கள் மீது காவல்துறை தலைவர் கொண்டுள்ள அக்கறையை பிரதிபலிக்கிறது. மேலும் காயமடைந்த காவலருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மன உறுதியை அளிப்பதோடு அவர்களின் நலன் முழுமையாக பேணப்படுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.